மலைகளை இறைவனின் அம்சமாக வழிபடுவது ஏன்? நமது புராணங்களும் வேதங்களும் கைலாய மலையை சிவனின் இருப்பிடமாக சொல்கிறது. இது போன்றே திருமாலின் அம்சமாக திருமலை கருதப்படுகிறது. திருவண்ணாமலையில் மலை மட்டுமல்ல, அந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு துளி மண் கூட சிவலிங்கமாக மதிக்கப்படுகிறது. ஒரு வைணவ பெரியவர் கால்களால் மிதிக்காமல் முழங்காலிட்டே திருமலை ஏறியுள்ளார். காரைக்கால் அம்மையாரும் தலையால் ஊர்ந்தே கைலாய மலையை அடைந்துள்ளார். திருநாவுக்கரசரும் திருவண்ணாமலையை கால்களால் தீண்டுவது பெரும் பாவம் என திரு அரையணி நல்லூர் அதுல்ய நாதேஸ்வரர் ஆலயத்திலிருந்தே அண்ணாமலையை தரிசித்துள்ளார். அன்னை ஆதிபராசக்திக்கு விந்தியாசல நிவாசினி என்ற ஒரு பெயர் உண்டு. அதன் பொருள் என்னவென்றால் விந்திய மலையில் வாசம் புரிபவள் என்பதாகும். உச்சி பிள்ளையாரும் ஐயப்பனும் மலையிலேயே இருக்கிறார்கள். குன்று எடுக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என வழிபடப்படுகிறது. பாரம்பரியமான சந்நியாசிகளின் ஒரு பிரிவினருக்கு கிரி என்ற மலை பெயரே சந்நியாச நாமமாக கொடுக்கப்படுகிறது. இவையெல்லாம் இந்து பாரம்பரியத்தில் மலைக்கு கொடுக்கும் முக்கியத்துவமாகும். இயேசுநாதர் கூட கொல்கத்தா மலையில்தான் முதல் பிரசங்கத்தை துவங்கினார். கல்வாரி மலையில்தான் சிலுவையில் அறையப்பட்டார். ஆகவே மலைகளுக்கும் ஆன்மீக உணர்விற்கும் மிக நெருக்கமான உறவு உலகம் முழுவதும் இருந்து வருகிறது. அதற்கு காரணம் என்ன? மலைகள் மனிதன் அதிகமாக சஞ்சாரம் செய்யாத பகுதியாகும். மனித மனதிலிருந்து உற்பத்தியாகும் பல வகையான எண்ண அலைகள் மலைப்பகுதியில் குறைவாகவே இருக்கும். இதனால் தவம் புரிவதற்கும் தியானம் செய்வதற்கும் மலைகள் பேருதவி புரிகின்றன. இதனாலேயே கடவுள் அம்சமாக மலை கருதப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.